தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மாலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் 17 ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பை அறிவித்தது NIA சிறப்பு நீதிமன்றம். போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி குற்றவாளிகள் அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவு. பத்து நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலகம் வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற 135 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். காவல், தீயணைப்புத்துறை, வணிக வரி உட்பட பல்வேறு துறைகளுக்கு கட்டப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர். தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 வெளியிட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. முதலமைச்சரின் இல்லத்தில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் வனத்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழப்பு. தற்கொலை செய்து கொண்டாரா, அழைத்துக் கொல்லப்பட்டாரா என போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,360 ரூபாய்க்கு விற்பனை. கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது. தலைமறைவான சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரியை தேடி வரும் போலீசார். விரைவில் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்படும் என நம்புகிறோம். கவின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் கனிமொழி பேட்டி. ஆணவ படுகொலை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும். கவின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. கவின் ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியது. பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்து வழக்கு ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயலலிதா வரலாற்று பிழை செய்தார் என பேசுவதா? கடம்பூர் ராஜுவுக்கு OPS கண்டனம். பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் எச்சரிக்கை. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் சாலையில் தாறுமாறாக ஓடிய தண்ணீர் லாரி மோதியதில் பெண் உட்பட 2 உயிரிழப்பு. போதையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதிய லாரி ஓட்டுநரை பிடித்து அடித்து உதைத்த பொதுமக்கள். திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் கிராமத்திற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். தட்டி கேட்டவர்களை தாக்கிய போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல். திருப்பூரில் பள்ளிக்கு சென்ற 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த அசாம் இளைஞர் கைது. குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டம். கோவை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு.
லிங்காபுரம், காந்தவாயல் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் நீரில் மூழ்கி சேதம். கேரளாவைச் சேர்ந்த பிரபல ராக் பாடகர் வேடன் மீது பாலியல் வழக்கு பதிவு. திருமணம் செய்வதாக கூறி வன்கொடுமை செய்து ஏமாற்றியதாக பெண் மருத்துவர் புகாரில் போலீசார் நடவடிக்கை. பல்வேறு விவகாரங்களை எழுப்பி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். கடும் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். 5 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மத்திய அரசு தகவல். தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதி. இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக உறவு குறித்து எந்த கவலையும் இல்லை. உலகிலேயே இந்தியாதான் அதிக வரி விதிக்கிறது என்று ட்ரம்ப் மீண்டும் சாடல். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் F-35 போர் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானப்படை தளத்தில் நடந்த விபத்தில் விமானி காயங்களின்றி உயிர் தப்பியதாக தகவல். பாகிஸ்தானில் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை மேம்படுத்த அமெரிக்கா ஒப்பந்தம். வரும் காலத்தில் பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியா எரிபொருள் வாங்கலாம் என்றும் ட்ரம்ப் கருத்து. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. காயம் காரணமாக இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் விலகல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.